தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம். தருமபுரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தோடு தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியும் இணைந்து 15/2/2025 அன்று மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் உயர் திரு ஆர். சதீஷ் அவர்கள் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ. மணி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். டொன்போஸ்கோ கல்லூரி செயலர் அருட்தந்தை முனைவர் ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். தருமபுரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தடங்கம் சுப்பிரமணி, டொன்போஸ்கோ கல்லூரி முதல்வர் முனைவர் கே. ஆனந்த், துணை முதல்வர்கள் அருட்தந்தை தாமஸ் ஜார்ஜ், அருட்தந்தை கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர், கல்லூரி பொருளாளர் அருட்தந்தை அமலவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆட்சியர் தம் உரையில் 3 மாவட்டத்தில் 3 மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்றும், தருமபுரி மாவட்ட இளைய தலைமுறையினர் இதுபோன்ற முகாம்களில் அச்சமின்றி நேர்காணலை எதிர்கொள்ளவும் தயக்கமின்றி தமது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் உரையாற்றினார். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கோவை மாவட்டங்களை சார்ந்த முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. முகாமில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட சுமார் 549 பேர் பணி ஆணைகளையும் சான்றிதழ்களையும் பெற்றனர். மிக பயனுள்ளதாக அமைந்த இம்முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி காயத்ரி, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பிரசன்னா, கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் சிந்தியா செல்வி, தருமபுரி வட்டாட்சியர் திரு சண்முகசுந்தரம், கிராம நிர்வாக அலுவலர் எம். ராமச்சந்திரன், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் என பலரும் கலந்து கொண்டனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி தீபா அவர்கள் தலைமையில் கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் பேராசிரியர் ராமச்சந்திரன் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். வேலைவாய்ப்பு முகாமினை நடத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மனிதனின் பெரும் பகுதியான வாழ்க்கை என்பது அவர் தேர்ந்தெடுக்கும் வேலையை பொறுத்துதான் அமைகிறது. அத்தகைய ஒரு சிறந்த வேலையை இந்த இளைஞர்கள் பெற வேண்டும் என்பது எல்லாருடைய கனவாக இருக்கின்றது. குறிப்பாக தருமபுரி மாவட்ட இளைஞர்கள் பலர் இன்று உயர்கல்வி பெற்றவர்களாகவும் தங்களுக்கான ஒரு சிறந்த வேலை தேடுவதிலும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நமது தருமபுரி மாவட்ட இளையோருக்கு பயன்படும் விதமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை நேரடியாக இங்கு கொண்டு வந்து இந்த இளைஞர்களின் கனவை நிஜமாக்கிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், தமிழ்நாடு தொழிலாளர் நலன்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், இந்த முகாமுக்காக உழைத்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த முகாமில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த முகாமில் கலந்து கொண்டு இதில் பயன்பெற இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். சிறப்பான நடைபெற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அதுவும் நம் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக தான் இங்கே நமது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவ்வாறு பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவரை அலுவலகத்தில் பார்ப்பது என்பது எளிதாக இருக்கிறது, அரிதாக இருக்கிறது. அந்த வரையில் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள்
இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவரை எல்லாம் வரவேற்று வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி தீபா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்புக்குரிய தடகம் அவர்களை அதேபோல் எங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை அதேபோல் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் உறுதியாக இருந்து இடமளித்ததோடு மட்டுமல்ல இங்கு இருக்கின்ற அனைவருடைய நலனையும் அக்கறை கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்ற இந்த டான் பாஸ்கோ பள்ளியினுடைய தலைவர் ராபர்ட் ரமேஷ் அவர்களை எந்த துறையை தொட்டாலும் அனைத்து துறைகளிலும் சாதனை பெற்ற ஒரு தலைவராக இன்றைக்கு இந்திய அரங்கில் சிறந்து விளங்குகின்ற ஒரு தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய ஆணையின் பேரில் இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு அந்த தங்களுக்குரிய வேலைவாய்ப்பு சான்றிதழை பெற்று பயனடைவிருக்கின்ற பயனாளிகளை உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றிகளது காலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, கல்வி ஒன்று மட்டும்தான் அழியாத செல்வம். அதாவது மழையால் நனையாதது, காற்றால் கரையாதது, நம் உயிர் உள்ளவரை நம்முடைய உடலில் இருக்கின்ற கடைசி மூச்சு நிற்கும் வரையில் அழியாமல் இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து, நிலையான சொத்து கல்வி ஒன்றுதான். அத்தகைய அந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்ட போதிலும் அனைவருடைய எண்ணமும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற நமது மாவட்ட ஆட்சியர் போல, வருவாய் கோட்டாட்சியர் போல, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் போல உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் படிக்கின்றோம். ஆனாலும் அதில் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அவ்வாறு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக மட்டும் நாம் சோர்ந்து போவதும் இல்லை. ஆகவே அரசு துறைக்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் தனியார் துறையின் மூலமாகவும் வேலை வாய்ப்புகளை வழங்கி அதற்கு அவருடைய தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் ஊதியமும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் அரசு துறை வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் அரசு துறைகளிலும், கிடைக்காதவர்கள் தனியார் துறையிலும் வேலை வாய்ப்பினை பெற்று பயனடைய வேண்டும். அந்த வகையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் ஏறக்குறைய 3 லட்சம் மாணவர்களுக்கு தனியார் துறையின் மூலமாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்ற அத்தகைய வேலைவாய்ப்புகள் இப்பொழுது தனியார் துறை மூலமாக கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் நமது மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பொறுப்பேற்று அங்கும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழிற்பூங்கா சிப்காட், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சிப்காட் கிடப்பிலே அதற்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் அக்கிடப்பிலே போடப்பட்டாலும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைந்த பின்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படியும் மாண்புமிகு தருமபுரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் தமிழ்நாட்டின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருடைய சீரிய முயற்சியின் விளைவாக இன்றைக்கு 1733 ஏக்கர் பரப்பளவு சிப்காட், அதாவது தொழிற்பூங்கா நமது தருமபுரி மாவட்டத்திற்கு பெற்றுத் தந்திருக்கின்றார். இந்த நல்ல நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அதனுடைய முதற்கட்டமாக இப்பொழுது ஓலாட்டம் பணி இங்கு வரப்போகிறது. அதேபோல் எண்ணற்ற பல நிறுவனங்கள் இங்கு அண்டை நமது அருகில் இருக்கின்ற மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அதே அளவுக்கு வருங்காலங்களில் நமது மாவட்டம் வளர்ச்சி அடைய இருக்கின்றது. அந்த வகையில் நாமும் நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டு அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, நல்ல நம்முடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலையை பெற்று நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அந்த வகையில் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும்
இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் அடிப்படையில் வேலைவாய்ப்பிற்கான பணியாளனை பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம். தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் இந்த மையத்தை முத்தாய்ப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களே மற்றும் இந்த இனிய விழாவில் இதுகாலம் தருமபுரி மாவட்டம் நல்ல வகையில் தொழில்துறையாக இருக்கட்டும், அனைத்து கல்வித்துறையாக இருக்கட்டும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முன்னோட்டமாக முன்னிலை உரையாற்றி வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த இனிய விழாவில் சிறப்புரை நல்கிய டான் போஸ்கோ சேர்மன் அவர்களே, இந்த இனிய விழாவில் முன்னிலை ஏற்று வீட்டிருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறைகளை சார்ந்த என்னுடன் பணிபுரியும் சக அன்பு நண்பர்களே, இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு வீட்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இறுதியாக நன்றியுரை நல்கவிருக்கின்ற இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களே, இது அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக வேலைகளை பெற ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்ற எனதன்மை அன்பு கல்லூரி மாணவ மாணவியர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரு மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக என்னாலும் தருமபுரி மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை, தொழில் நெறிகளை கொண்டு வர வேண்டும் என்று துடிப்பிடம் இருக்கக்கூடிய மாண்புமிகு வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் நான் ஜாயின் பண்ண உடனேயே என்ன மாதிரியான திட்டங்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு எந்த மாதிரியான வேலை வாய்ப்பை தேடுவதற்கு தேவையான முகாம்களை அமைப்பதற்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணும்போது எனக்கு நல்ல அறிவுரைகளை கூறியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் சிப்காட்டில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்து இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை தமிழக அரசு எடுத்துள்ளது என்பதை மதிப்பிற்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. இதன் மூலமாக தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அனைவருக்கும் எண்ணற்ற தனியார் துறையைச் சேர்ந்த உதாரணமாக ஓலா, ஏத்தர், டிவிஎஸ், டைட்டான், ஈமேன் ஆட்டோமேட்டிவ்ஸ் போன்ற ஒரு எண்ணற்ற தனியார் துறைகள் இங்கே வருவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. அதை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக ஒருங்கிணைத்து மிக விரைவில் இந்த கம்பெனி எல்லாம் இங்கே வந்து நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் நிறைய திட்டத்தை வைத்துள்ளோம். அது விரைவில் நிறைவேறும். அதே போல இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மூலமாக தன்னார்வ பயிலும் வட்டத்தை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது தமிழக அரசு அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களையும் படித்த அரசு துறைகளில் பங்கேற்க வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் விதமாக இந்த தன்னார்வ பயிலும் வட்டம் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனவே சில இளைஞர்கள் தனியார் துறையில் நீங்கள் வேலையை அமர்ந்து கொண்டு அரசு துறைகளில் உள்ள நல்ல பொறுப்புகளில் கூட நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வர்றதுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள், அதனுடைய நூலக வசதி இருக்குது, இலவச இணைய வசதி, விர்ச்சுவல் லேர்னிங், உங்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக அதை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற வசதிகள் அந்த ஸ்டடிஸ். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஸ்டடி சர்க்கிளில் படித்து தான் அதுதான் என்னை வளர்த்தது. அந்த வகையில் நான் உண்மையிலே சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாகும். நானும் ஒரு அரசு துறையில்
எனவே இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய பொன்னான நேரங்களை தயவு செய்து வீணாக்காமல் உங்களுக்கு என்ன மாதிரியான நீங்க துறையில போகணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய பெயர்களை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு அதில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்க என்ன ஆக போறீங்க, அப்போ இப்படி படிச்சா நீங்க இந்த விஷயத்துக்கு போகலாம், இந்த மாதிரியான டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் படிச்சீங்கன்னா நீங்க இப்படி தனியார் வேலைவாய்ப்புக்கு போகலாம், என்னென்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு, எந்த கம்பெனி இங்கே வரப்போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு 60-65 கிலோமீட்டர்ல நிறைய டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் 10,000 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டிருக்காங்க டாடா குரூப்போட. ஸோ அந்த கம்பெனிலாம் இப்போ அடுத்த கட்டமாக அங்கே சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம இந்த பக்கம் தான் வருவாங்க. அப்போ நம்ம அதற்கான தேவைகளை மாவட்ட நிர்வாகம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நாலேஜை அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. அதை தயவு செய்து இந்த தருணத்தில் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். ஆனால் அந்த வாய்ப்புகளை பெற தகுதியானவர்களா நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை கூறிக்கொண்டு, இப்படி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு முகாமை ஒருங்கிணைத்து கொடுத்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அன்று வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.